ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் சங்கவி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. நர்சரி கார்டனுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்க. சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ ஒரு பெண் குழந்தையை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்காகவும் இவங்களுடைய குழந்தைக்காகவும் இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க அக்கா வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம், ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சோபியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே, வேறு மதமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. சொந்தமாக வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக ஓரளவு ஒரு 12ஆவது படிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க திருநெல்வேலியில் வசிக்கிறதுனால திருநெல்வேலி சுற்று வட்டாரத்துலேயே முடிஞ்சளவு வரனை எதிர்பார்க்குறாங்க. கிடைக்காத பட்சத்தில் வேணால் அவுட்டர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால வரக்கூடியவருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.